மாதம் சுமந்த பெற்ற பச்சளம் குழந்தைகளை ஆற்று வெள்ளத்தில் எரிந்தாளாம் ஒரு தாய். இந்த தாயோட கதை என்ன தெரியுமா? ஆமாங்க, மகாபாரதத்துல அஸ்னாபுரத்தின் மன்னனான சாந்தனு ஒரு நாள் காட்டுக்கு சென்றிருந்தானா. நதிக்கரையில அழகான ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை திருமணம் செய்யவும் விரும்பினான். ஆனா அந்த பெண் ஒரு நிபந்தனை போட்டா, நான் என்ன செஞ்சாலும் என்னை எதுவும் கேட்க கூடாதுன்னு. ரொம்ப நாள் சென்றது. ஒரு நாள் ஒரு குழந்தை அழகா பிறந்தது. அந்த குழந்தையை ஆற்று வெள்ளத்துல தூக்கி எரிஞ்சாலாம் கங்கை நதியில. இது போல ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல 7 குழந்தைகளை தூக்கி எரிஞ்சிருக்கா. பொறுமையை இழந்த சாந்தனு மன்னன் வாக்கையும் மீறி கங்கையிடம் சென்று, ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னு கோவமா கேட்டாராம். அதை கேட்ட கங்கை, இதற்கு முன் பிறந்த குழந்தைகளை கொல்லும் பொழுது ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்டாலாம். கங்கையோட கேள்வியில உணர்ச்சி வசப்பட்ட மன்னன், நீ யார் என்று கூறுன்னு சொன்னாரா. கங்கை ரகசியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கங்கா தேவியும் அதோ சாந்தனு மன்னனும் முன் ஜென்மத்துல வருண பகவானாக இருந்தவர் தான் இந்த சாந்தனு மன்னன். பிரம்மதேவரோட சாபத்தினால இந்த மாதிரி வந்தாங்க. இந்த 7 குழந்தைகளும் அஷ்டதிஷ்க பாலர்களாக இருந்து அவங்களோட சாபத்தை போக்குனவங்க தான். இதை 8வது குழந்தை